கலைஞரின் மகள் என்ற அடையாளத்தை தாண்டி தனக்கென ஒரு அரசியல் அடையாளத்தை உருவாக்கியவர் கனிமொழி கருணாநிதி அவர்கள். 2007ல இருந்து பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டின் குரலாக ஒலித்து வருகிறார். பெண்ணுரிமை, சமூக நீதி, மாநில உரிமைகள், மொழி உரிமைகள் போன்றவற்றில் தொடர்ந்து குரல் கொடுத்தவர். இந்தி திணிப்புக்கு எதிராகவும் இந்தியாவின் பன்மொழி தன்மையை பாதுகாக்கவும் உறுதியாக பேசியவர். தூத்துக்குடி மக்களவை தொகுதியின் அடிப்படை வசதிகள், தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்து பேசியவர். மீனவர்களின் பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்பு, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் தொடர்பான விவாதங்களில் தொடர்ச்சியாக பங்கேற்றவர். அது மட்டுமல்லாம தமிழக அரசியல் தலைவர்கள்ல அதிக வெற்றி விகிதம் பெற்றவர்களில் ஒருவராக 59.09% ஸ்ட்ரைக் ரேட்டில் முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படும் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். அரசியல்ல பெண்களை ரொம்ப சுலபமா விமர்சனம் செய்துறோம். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மேம் சொல்லியிருந்தாங்க, வாட் எக்ஸ்டென்ட் பீப்புள் கேன் கோ, ஹவு க்ரூவல் தி கேன் பி. ஸோ ஒருத்தங்களை காயப்படுத்தும் பொழுது எவ்வளோ எல்லைக்கு போயிட்டு மக்கள் விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்றது இருக்கு. அந்த வழிகளையும் தாண்டி விமர்சனங்களுக்கு வார்த்தைகளால் அல்ல, செயல்களாலும் சாதனைகளாலும் பதில் சொன்ன பெண் கனிமொழி கருணாநிதி அவர்கள்.